அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் இந்த காதல் திருமணம் அமையும், யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கும், யாருக்கெல்லாம் பெரியோட சம்மதத்தோட அந்த காதல் திருமணம் அப்படின்றது நடைபெறும், யாருக்கெல்லாம் அந்த காதல் பிரிவினை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்து பயன்பெறுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பிப்ரவரி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரே விஷயம் பிப்ரவரி 14 காதலர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிங்கிளாக இருப்பாங்க, நிறைய பேர் கமிட்டடாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு பார்த்தோம்னா காதல் பிரிவினையில் முடிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் பெரியோர்கள் சம்பந்தம் அப்படின்னு பெறாமல் நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாமல் வெளியே போகிறது, நிறைய பேருக்கு பிரிவினை ஏற்படுறது, நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படும். இது எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது. நிச்சயமாக அதை பார்த்துக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒருவரோட ஜாதகத்தில் அந்த கலத்திரஸ்தானம், திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த திருமண வாழ்க்கை, மனைவி அல்லது கணவன் பற்றி சொல்லக்கூடிய இடம் பார்த்தோம்னா அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த இடம் தான். இப்போ ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படின்றது காதலை சொல்லக்கூடிய இடம். காதல் அப்படின்னாலே அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். 9ஆம் இடம் அப்படின்றது ஆன்மீகம், இனத்தை குறிப்பிடுவதாக அந்த இடம் நிச்சயமாக இருக்கும். அப்போ 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 5ஆம் இடம் காதல், லவ், அதை பற்றி சொல்லக்கூடிய இடம். 9ஆம் இடம் அப்படின்னாலே அந்த பாக்கியஸ்தானம், அதாவது ஆன்மீகம், நம்மளோட இனம், அதை பற்றி சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த இடங்களில் உள்ள அந்த இடத்தின் அதிபதிகள், ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க, ஓகேங்களா? அப்போ அந்த அதிபதி நீசம் அடையாமல், அதாவது நீசம் அப்படின்னாலே ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கிறது. அப்போ அந்த கிரகமே இல்லாத அமைப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம நிச்சயமாக. அப்போ அந்த அதிபதிகள் நீசம் அடையாமல் நல்லா பலமாக இருக்கிறதும் அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த காதல் வாழ்க்கைக்கு எல்லாமே அந்த கிரகம் 5, 7, 9 இந்த இடத்தோட அதிபதிகள் ரொம்பவே வலுவாக இருக்கணும். ஏன்னா இந்த 5, 7, 9 இந்த இடத்தை வைத்து தான் அவரோட வாழ்க்கையில் அவரோட ஆசை, அவங்களோட விருப்பங்கள், அவரோட காதல் நிறைவேறுமா அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அவருக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்றது இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி வாங்க, யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த காதல் திருமணம் அல்லது இந்த கலப்பு திருமணம் நடைபெறும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஜாதகத்தில் 2, 5, 7, 9 இந்த இடங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு நிச்சயமாக பார்த்தோம்னா காதல் திருமணம் அப்படின்னு தான் நடைபெறும் அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், 5ஆம் இடம் காதல் சொல்லியிருக்கேன், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 11ஆம் இடம் நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த ஸ்தானம். அப்போ இந்த இடத்தோட அதிபதிகள் சம்மந்தம் பெறும்போது நிச்சயமாக அவருக்கு பார்த்தோம்னா காதல் திருமணம் அப்படின்னு தான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது இந்த காதல் கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களோட அந்த ஜாதகத்தில் வந்தோம்னா 7ஆம் வீட்டு அதிபதியோடு, அதாவது கலத்திரஸ்தான அதிபதியோடு சுக்கிரன், சனி, செவ்வாய் இவையெல்லாம் ஏதோ ஒரு கிரகம், அதாவது சுக்கிரன் சனியாக இருக்கலாம் அல்லது சுக்கிரன் செவ்வாயாக இருக்கலாம். இந்த இடத்தோட அந்த கிரக அமைப்பு சேர்ந்து இருக்கும் பொழுது, அல்லது பார்த்தோம்னா அந்த 7ஆம் வீட்டு அதிபதியோட சனி, சுக்கிரன், செவ்வாய் இதோட பார்வை, ஓகேங்களா? அதாவது சேர்ந்தும் இருக்கலாம் அல்லது பார்வை பெறலாம். அதாவது பார்வை பெற்று அமையும் பொழுது நிச்சயமாக அவருக்கு 100% காதல் திருமணம் தான் நடைபெறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ காதல் திருமணம் நடைபெறும்னா அது நிறைய பிரச்சனைலாம் தாண்டி காதல் திருமணம் நடைபெறும். இல்லைன்னா பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த வீட்டுக்கு தெரியாமல் வெளியே போய் இந்த காதல் திருமணம் படிப்பாங்க. அது எப்படியாப்பட்ட வேணா இருக்கலாம். ஏன்னா அதை நான் சொல்ல, அதுக்கு நிச்சயமாக அவருக்கு பார்த்தோம்னா காதல் திருமணம் அப்படின்னு தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அதே போல தான் அவரோட ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தோட அதிபதி, அதாவது அந்த அதிபதியும் குருவின் பலம் குறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக பார்த்தோம்னா அவருக்கு கலப்பு திருமணம் அப்படின்றத நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 9ஆம் அதிபதியுமே அந்த குரு, அந்த கிரகத்தோட பலம் குறைந்து, அதாவது நீசம் பெற்று இருக்கலாம் அல்லது பாவத்துவம் பெற்று இருக்கலாம், அதாவது பாவ கிரக சேர்க்கை இருக்கலாம். இப்படிலாம் இருக்கும் பொழுது அவருக்கு நிச்சயமாக கலப்பு திருமணம் அப்படின்றத தான் நடைபெறும். இப்போ அந்த ராகு மற்றும் கேது, அதாவது இந்த கிரகத்தோட அமைப்பு அப்படின்னா ராகு கேது அப்படின்னாலே ஆஸ் யூஷுவலாக அந்த பிற மதத்தை குறிக்கும். இந்த ராகு கேது அந்த கலத்திரஸ்தானத்தோட சம்மந்தம் பெறப்படுதோ அல்லது அந்த காதல் சம்மந்தப்படும்போது நிச்சயமாக பிற மதத்தை தான் குறிக்கும். இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்போ இந்த இரு கிரகங்களுமே 5, 7 இந்த வீட்டு அதிபதியோட தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது பார்வை பெறலாம் அல்லது சேர்க்கை பெற்று இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இருக்கு வேற்று மதத்தினரோட தான் திருமணம் அப்படின்றது நிலை இந்த ஜாதகத்தில் இருக்கும். கண்டிப்பாக அவங்க இன்னத்தோட இருக்காது, வேற்று மதத்தினரோட தான் திருமணம் அப்படின்றது அவருக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா
யாருக்கெல்லாம் வந்து இந்த காதல் திருமணம் நிச்சயமாக நடைபெறும், அதுக்கு என்னென்ன அதிபதிகள் ஒன்றாக இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான அமைப்பு பார்த்தோம். இப்போ இவருக்கெல்லாம் பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து காதல் திருமணம் தான் ஒன்று நடைபெறும். அதாவது பல தடைகள் தாண்டலாம், எந்த ஒரு பிரச்சனையை தாண்டினாலும் நிச்சயமாக அவருக்கு காதல் திருமணம் உறுதியாக நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இப்போ யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த காதல் பிரிவினை ஏற்படும், சில பேருக்கு பார்த்தோம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து தடம் மாறும் அந்த காதல் திருமணம் அப்படி கூட நிச்சயமாக நிறைய பேருக்கு நடக்கும். அதெல்லாம் யாருக்கு அப்படின்னா அதற்கான அமைப்பு அப்படின்னா பார்க்கலாம். இப்போ அந்த ஜாதகத்தில் 5 மற்றும் 7 அந்த இடங்களோட இந்த சுக்கிரன் சனி செவ்வாய் இதோட இணைப்பு இருக்கும் பொழுதும் அல்லது ராகு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுதும் நிச்சயமாக வந்து அவருக்கு காதல் திருமணத்துக்கான அமைப்பு தான் அப்படின்றத நம்ம மேலே பார்த்தோம். இப்போ அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்திலோ அல்லது பார்த்தோம்னா வந்து 7ஆம் அதிபதி, அதாவது 7ஆம் இடத்துல இருக்கலாம், அல்லது 7ஆம் அதிபதி வேற இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுதும் அவரோட அந்த பாவகிரக சேர்க்கை இருக்கும் பொழுது அவருக்கு நிச்சயமாக பார்த்தோம்னா வந்து இந்த காதல் தடம் மாறி போகக்கூட 100% வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க கூட அந்த பாவகிரக சேர்க்கை இருக்கும் பொழுதோ அல்லது பாவகிரக பார்வை பெறும் பொழுதோ நிச்சயமாக அவங்களுக்கு காதலில் வந்து 100% பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினை தடம் மாறும் காதலாக நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியாக பிரிந்து சொல்லக்கூடிய நிலை கூட நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ அந்த ஜாதகத்தில் 2, 5, 7, 12 அதாவது 2, 5, 7, 11 அந்த சம்மந்தம் பெறும்பொழுது நிச்சயமாக அதுக்கு காதல் வந்து வெற்றி பெறும். ஆனால் அந்த 12ஆம் இடத்தோட சம்மந்தம் பெறும்போது நிச்சயமாக அவருக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டு அவருக்கு பிரிவினை அப்படின்றத வந்து நம்ம உறுதியாகவே சொல்லிக்கலாம். இந்த அமைப்பு ஒருத்தருக்கு இருந்தாலே அவருக்கு காதல் அப்படின்றது வெற்றி கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம். சில பொதுவான அமைப்பு பார்க்கும் பொழுது அந்த சுக்கிரன், அதாவது காதல் திருமணம் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா சுக்கிரன் பலமாக இருக்கும். இப்போ 2 பேர்த்துக்கும் இடையே வந்து சுக்கிரன் பலமாக இல்லை, பாவத்துவம் பெற்றிருக்கு, மறைவு பெற்றிருக்கு, நீசம் பெற்று அமர்ந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா வந்து நிச்சயமாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து காதல் திருமணம் ஏற்படாது, காதல் வந்து தோல்வியில் முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா வந்து காதல் திருமணம் யாருக்கு வந்து காதல் பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.